ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி 10th மேக்ஸில் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1 1வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும்னு வச்சுருக்கு. ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மு ஏன்னு சொல்லி ஒரு கணம், பின்னு சொல்லி ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போமா? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ என்னது கொடுத்துருக்காங்க? 2, -2, 3 கிராஸ் இது என்னது? பி என்னது? 1, -4. சரியா? இப்போ எப்படி எழுதுவோம்? 2 வச்சு 1 -4 அப்படி தானே? அப்போது 2, 1 அடுத்து 2, -4 அடுத்து ரெண்டாவது உறுப்பு என்னது இருக்குது? 2 -2 வச்சு இது 2 அப்போது -2, -2, 1 அடுத்து -2, -4 அடுத்து மூணாவது 3 அடுத்து 3, 1 3, -4 சரியா? அடுத்து பி கிராஸ் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிப்போமா? ஈக்குவல் டு ஏ என்னது? 2, -2, 3 கிராஸ் மறுபடியும் ஏ தான் 2, -2, 3 சரியா? அப்போது என்ன வரும்? ஃபஸ்ட்டு 2 வச்சு 2, 2 அடுத்து 2, -2 அடுத்து 2, 3 எழுதுவோம் சரியா? 2, 3 இதை வச்சு 2, 2 2, -2 2, -3 அடுத்தது -2 வச்சு எழுதுவோம். -2, 2 அடுத்து -2, -2 அடுத்து -2, 3 அடுத்து 3 வச்சு 3, 2 3, -2 3, 3 அடுத்து 3, 2 3, -2 3, 3 சரியா? இதுதான் ஏ கிராஸ் ஏ. அடுத்து என்னது கேட்டிருக்காங்க? பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. அப்படி தானே? இப்போ பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏனா ஃபஸ்ட்டு பி வரும். அப்படி தானே? ஃபஸ்ட்டு பி என்னது? 1, -4 1, -4 அடுத்து ஏ வரும். அப்படி தானே? ஏ என்னது? கிராஸ் 2, -2, 3 இப்போ எழுதுவோமா? இப்போ 1 வச்சு 2 சரியா? 1, 2 அடுத்து 1, -2 அடுத்து 1, 3 பாருங்கள். 1 வச்சு 2 எழுதியிருக்கோம், 3 -2 எழுதியிருக்கோம், அடுத்து 3 எழுதியிருக்கோம். அடுத்து -4 வச்சு 2 எழுதணும், அடுத்து -3 அடுத்து 3 சரிங்களா? -4, 2 அடுத்து -4, -2 அடுத்து -4, 3 இது 3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டாவது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டுன்னு சொல்லி ரெண்டுமே ஒரே இது தான் பி, கியூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ கிராஸ் ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போமா? என்ன வரும்? ரெண்டுமே பி, கியூ தான். அப்படி தானே? அப்போ கிராஸ் பி, கியூ சரியா? இப்போ பாருங்கள் பி, பி ஃபஸ்ட்டு என்ன வரும்? பி, பி அடுத்து பி, கியூ அப்படி தானே? அப்போ பி, பி பி, கியூ அடுத்து கியூ வச்சு என்னது வரும்? கியூ, பி அடுத்து கியூ, கியூ சரியா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏனா என்னது? பி, கியூ அதே தான். அப்படி தானே? பி, கியூ கிராஸ் பி, கியூ மூணுமே என்ன தான் வரும்? அதே தான் வரும். பி, பி அடுத்து பி, கியூ அடுத்து கியூ, பி அடுத்து கியூ, கியூ மூணுமே ஒன்றா தான் வரும். அடுத்து பி கிராஸ் ஏனாலும் அதே தான். அப்படி தானே? பி, கியூ தான். இங்கேயும் கிராஸ் என்னது? பி, கியூ தான். அப்போது அதே தான் வரும். பி, பி கியூ கியூ, பி அடுத்து கியூ, கியூ சரியா? பாருங்கள் இது ரெண்டுமே ஈக்குவலுங்கிறதுனால இந்த இது மாறி மாறி வந்தால் தான் நம்மளுக்கு என்ன வரும்? வேறு வேறு வரும். இதில் எல்லாமே ஆன்சர் ஒன்று போல தான் வரும் சரிங்களா? அடுத்து மூணாவது சம் பாருங்கள். மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? மூணாவது பாருங்கள் ஏ ஈக்குவல் டு எம், என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் பி ஈக்குவல் டு பாருங்கள் என்னது? வெற்றுக்கணம் கொடுத்துருக்காங்க. வெற்றுக்கணம்னா அதில் ஒரு உறுப்புமே இருக்காது. அப்படி தானே? அப்போது ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏ கிராஸ் பியில் எம், என் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். கிராஸ் பியில் ஒரு உறுப்புமே இல்லை.
பியில் ஏதாவது உறுப்பு இருந்தால் தானே நம்ம எழுத முடியும். எம் கமா என் கமான்னு சொல்லி எதுவுமே இல்லைன்னா அது என்ன தான் வரும், வெற்றுக்கணம் தான் வரும். சரிங்களா? அடுத்து ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிங்க. ஏ கிராஸ் ஏ என்ன வரும், எம் கமா என் ஃபஸ்ட்டு, அடுத்து கிராஸ் எம் கமா என். சரியா? அப்போது இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், அதனால இதில் உறுப்புகள் வரும். எம் கமா எம் ஃபஸ்ட்டு எழுதுவோம், அடுத்து எம் கமா என், அடுத்து என் கமா எம், அடுத்து என் கமா என். எப்படி எழுதியிருக்கோன்னு புரிஞ்சுச்சா? ஃபஸ்ட்டு எம்மை வச்சு 2 எழுதியிருக்கோம், அடுத்து எண்ணை வச்சு 2 எழுதியிருக்கோம். சரியா? அடுத்து பி கிராஸ் ஏ பாருங்கள். பி கிராஸ் ஏனா ஃபஸ்ட்டு வெறும் வெற்றுக்கணம் வரும், அடுத்து ஏ வரும், எம் கமா என். இதுலேயும் பாருங்கள் எந்த உறுப்புமே இல்லை, அப்போ என்ன வரும், இதுவும் வெற்றுக்கணம் தான். சரிங்களா? இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து சேனலில் வந்து இப்போ 10th லெசன் வரும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா?